அவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலியமாய் உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எப்படின்னா, நம்ம குடும்பங்களுக்காக, நம்ம தேவைகளுக்காக. ஒவ்வொருக்கும் ஒரு குறை உண்டு. என்னுடைய வாழ்க்கையும் குறை உண்டு, வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் குறை உண்டு. குறைகளால் நிறைவாக்குற இயேசு தாங்க. அவர்கிட்ட நம்ம முறையிட்டு ஜெபிக்க போகிறோம். என்னோடு இணைந்து கொள்ளுங்கள், ஜெபிக்கலாம். என்னென்ன குறையாது எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் கண்களை மூடுங்க, உங்கள் குறைவெல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதம் செய்கிற தேவன், இந்த வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் வல்லவர். அவருடைய நாமத்தை சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும். கண்களை மூடுங்க, ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் ஒரு தகப்பனே, ஆவியானவரே, இயேசு ராஜா, இந்த யூடியூப் பார்க்குற சகோதர குடும்பத்தில், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற இந்த சகோதரி குடும்பங்களில் அநேக குறைகள் உண்டு இருக்கலாம். ஆண்டவரே, நீர் அதை கவனித்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, என் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு சொன்னது ஐயா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்குது ஐயா. திருமணமாகாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்தில் துணையை தருவேன் என்று சொன்னவர். அந்த துணையை உண்டு பண்ணுங்கப்பா. இயேசுராஜா, திருமணம் ஆகி பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுராஜா, பிள்ளையின் பாக்கியம் கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று சொன்ன ஐயா. அந்த சுதந்திரத்தை அருளச் செய்யுங்க. இயேசுர தகப்பனே, ஆவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. அப்பா, பிரசவத்துக்கு எதிர்நோய்க்கு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுராஜா, சுக பிரசவத்தை கட்டளைக்கு விடுங்கப்பா. பிரசவத்தை உண்டு பண்ண நான் பிரசவத்தை தடுக்கணும் என்று சொன்னேன் ஐயா. அதை தடுக்காதபடி நல்ல சுக பிரசவத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாயும் சேயும் பிரித்து எடுக்கும்படியா ஏசப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படியாப்பட்ட அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற குடும்பங்கள் மத்தியில் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குமேனால் அது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுராஜா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கட்டளிடுங்க. நல்ல ஒரு சுகமான வேலையை, அற்புதமான வேலையை நீங்கள் கட்டளிடுங்க தகப்பனே. இயேசுராஜா, வேலைக்காகவே நன்றி. நல்ல ப்ரமோஷன் கிடைக்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ப்ரமோஷன் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இயேசுராஜா, அற்புதமானவரே, அதிசயமானவரே தகப்பனே, பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிஸ்னஸில் கர்த்தாவே முன்னேற்றம் இல்லாத தடையாக இருக்கலாம். ஏசப்பா, இந்த நாளில் ஜெபிக்கிற வேலையில் ஒரு அற்புதமான ஒரு தடைகளை உரைத்து ஏசப்பா ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. வேலைக்கு போகிற பிள்ளைகளை சுகபத்தமாக கொண்டு போய் சேர்த்து சுகபத்தமாக கொண்டு வாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா காரியத்தையும் நன்மை செய்யுங்க. ஆண்டவரே, கடைசியாக வியாதியஸ்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள் ஐயா. இந்த வீடியோ பார்க்குற குடும்பத்தில் இருக்குமேனால் ஏசப்பா உம்முடைய கரம் இருந்து சுகப்படுத்திட்டாண்டவரே. இப்போது வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் வல்லவரே, என் குடும்ப வைத்தியரே, நீர் இப்பொழுது இந்த கரம் நீட்டி எங்கெங்கெல்லாம் கத்தா வியாதியாக இருக்கிறார்களோ இந்த வீடியோ பார்க்குற குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே, உலகம் முழுதும் இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிஸுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, சுகம் தரும் வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரம் என்ற ஒரு வார்த்தையை அனுப்புகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சுகம் அடையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாகட்டும் ஐயா. எங்கள் மருத்துவமனையில் இருக்கலாம், கூடாரங்களில் இருக்கலாம். ஏசப்பா, இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த பார்த்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமேனால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தினாலே சுகம் அடைவதாக, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எழுந்து நடக்கும், அவர் ஆசீர்வாதமாக நடக்கும் என்றவரை கர்த்தர் கிருபை செய்யும்படியாக. நடக்க முடியாத இருக்கலாம் ஆண்டவரே. என்னென்ன காரியத்துக்காக அவர் வருத்தப்படுகிறார்களோ எல்லாம் சுகம் அடைந்தாண்டவரே. கடன் தொழிலில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கடனெல்லாம் மாற்றி போடுங்க. நல்ல வருமானத்தை கூட்டி கொடுங்க. பலனடைய உதவி செய்யுங்க. இந்த குடும்பங்களை முற்றிலுமாய் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.